தமிழ் மெனு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரொம்ப சுவையான குன்னக்குடி சிக்கன் தாங்க பார்க்க போறோம். எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. குன்னக்குடி சிக்கன் செய்ய தேவையான பொருட்கள்: 3 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கிறேன், 2 கொத்து கறிவேப்பிலை, ஒரு சின்ன தக்காளி, 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கிறேன், 4 காய்ந்த மிளகாய், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள். ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெயில் இது பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகு, பெருஞ்சீரகம், காய்ந்த மிளகாயெல்லாம் பிச்சு போட்டு சேர்த்துக்கோங்க. இது எண்ணெயிலே நல்லா பொரியட்டுங்க. இந்த வத்தல்லாம் அந்த எண்ணெயில் பொரியும் போது ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் வரும். அது இந்த டிஷ்க்கு ரொம்ப முக்கியம். நம்ம டைஸ் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணி, இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரணுங்க. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக வதக்கி விடுங்க. இந்த சமயத்தில் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி விடுங்க. கொஞ்சம் தாராளமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையோட ஃப்ளேவர் இந்த டிஷ்ஷுக்கு அட்டகாசமான ஒரு வாசத்தை கொடுக்கும். இப்போ நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற 3/4 கிலோ சிக்கன் தோலோடையும் எலும்போடையும் இருக்குது. அதை இப்போ சேர்த்துக்கலாம். இந்த குன்னக்குடி சிக்கனில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் கிடையாது. அண்ட் ஸ்பைசஸ், ஹோல் ஸ்பைசஸ் எதுவுமே கிடையாது. கிராம்பு, ஏலக்காய், பட்டை அந்த மாதிரி விஷயம் எதுவுமே கிடையாது. ஸோ சிக்கனை போட்டுட்டு நல்லா அந்த வெங்காயத்தோட சிக்கன் செய்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இருக்க சமயத்தில் சிக்கன் இப்படி ஒயிட் ஆனது பின்னு ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் உப்பை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த சிக்கன் இப்போ நம்ம தண்ணியே இல்லாமல் இன்றைக்கி குக் பண்ண போகிறோம். சிக்கனில் எப்போவுமே உப்பு அண்ட் எடுத்து வச்சுருக்கிற 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு அண்ட் மஞ்சள் தூள் மட்டுமே சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் மூடி போட்டு மிதமான தீயில் வச்சு குக் பண்ணிங்கன்னா சிக்கன்லேருந்து அதுவே நல்லா தண்ணி விடும். ஸோ கலந்து விட்டுட்டு எடுத்து வச்சுருக்க தக்காளி வந்து ஆப்ஷனல் தான். என்கிட்ட ரொம்ப குட்டி குட்டி தக்காளி ஒரு 4 தான் சேர்த்துருக்கிறேன். வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு நல்லா பாருங்கள், 10 நிமிஷம் ஆச்சு. எவ்வளோ தண்ணி விட்டுருக்குதுன்னு பாருங்கள். தண்ணி நம்ம சேர்க்கவே இல்லை, எல்லாமே சிக்கன்லேருந்து வந்த தண்ணி தான். அப்பப்போ திறந்து லேசாக கிண்டி விட்டுக்கோங்க, அடி பிடிச்சிடாமல் இருக்கட்டும். இப்படி எக்ஸ்ட்ரா எந்த தண்ணியுமே விடாமல் சிக்கன்லேருந்து வந்த தண்ணியிலே அந்த சிக்கன் கம்ப்ளீட்டாக குக் ஆகி இந்த சிக்கனை கடைசியாக சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. ஸோ கிட்டத்தட்ட 20 மினிட்ஸாக சிக்கன் குக் ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் பொறுமையாக மூடி போட்டு சிக்கனை குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 75% குக் ஆகிடுச்சு. தண்ணியுமே கிட்டத்தட்ட கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு. ஸோ இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சம் தூக்கலாக இருக்கட்டும், இந்த டிஷ்க்கு நல்லாயிருக்கும். நல்லா போட்டு கலந்து விட்டுடலாம். ஸோ இன்னும் 10 நிமிஷங்க மூடி போட்டு இந்த சிக்கனை விட்டிங்கன்னா பிரமாதமான ஒரு குன்னக்குடி சிக்கன் ரெடி ஆகிடும். இந்த குன்னக்குடி சிக்கன் சாம்பார் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு, மோர் குழம்புக்கெலாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. பாருங்கள், பார்க்குறக்கே அட்டகாசமாக இருக்குது. எண்ணெய்லாம் பிரிஞ்சு பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது. ரொம்ப ஈஸியான, ரொம்ப டேஸ்டியான இந்த குன்னக்குடி சிக்கனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தமிழ் மெனு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சூடாக இருக்குங்க. சிக்கன் குக் ஆகிருக்கான்னு பார்த்துடலாம். பர்ஃபெக்டாக குக் ஆகிடுச்சு. வாங்க நம்ம குன்னக்குடி சிக்கனை சர்வ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ட்ரையாக பண்ணிக்கலாங்க. நம்ம குன்னக்குடி சிக்கன் பார்க்கவே பிரமாதமாக, கலர்ஃபுல்லாக, ரொம்ப டேஸ்டியாக தயாராகிடுச்சுங்க. இது இன்றைக்கி சாமி தயிர் சாதம். 1 கப் சாமிக்கு 2 கப் தண்ணி விட்டுட்டு சாதம் மாதிரி பொங்கிட்டு பச்சை இஞ்சி துருவி போட்டு ஜஸ்ட் கருவேப்பிலை, பச்சை மிளகா, தயிர் விட்டு ஒரு சாமி தயிர் சாதம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம குன்னக்குடி சிக்கனை அது கொஞ்சோண்டு மசாலா தொட்டுட்டு தயிர் சாதத்தை டேஸ்ட் பண்ணால் அவ்வளோதாங்க. சொல்ல வார்த்தையே இல்லை. ரொம்ப பிரமாதமாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு என்கிட்ட சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். நீங்களும் சமைக்கலாம்.